ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीर्नष्टप्रायुष नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते ह्रीमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय मुदल श्रीमती जयपताक स्वामी धर्मोत्तर नित्यर्मण गौरवत्तम ताय नगर करामदारे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय मुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी धर्मणि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे राम 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 हरे 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 कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். ஸோ பயோவிரத வழிபாடு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதிதி தேவி தன்னுடைய குழந்தைகளான தேவர்கள் எல்லாரும் இப்போ அவங்களுடைய இடத்துல இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒரு துக்கம் ஏற்படுமோ அது போல் அதிதி தேவிக்கு அப்படி ஒரு துக்கம் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா தேவர்கள் யாருமே தேவலோகத்தில் இல்லை, சொர்க்கத்தில் இல்லாமல் எல்லாரும் எங்கேயோ போய் மறைஞ்சு போயாச்சு, ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ சுகதேவர் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பலி சக்கரவர்த்தி அந்த இடத்த ஆக்கிரமிச்சாச்சு. ஆக்கிரமிச்சதுனால இப்போ தேவர்கள் யாருமே இல்லை. தேவர்கள் இல்லாத, ஏன்னா இப்போ ஒரு தாய்க்கு தன் குழந்தைகள் அந்த இடத்துல இல்லை, அவங்க சௌகரியமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, இல்லை ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒரு தாய் வருத்தப்படுவாங்களோ அதே போல் இங்கே அதிதி தேவி வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்தில் அவ்வளோ வசதியோட வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அப்படியாப்பட்டவங்க இப்போ அந்த இடத்துல இல்லை, மறைஞ்சு வேற வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்களோ சரி, அட்லீஸ்ட் போய் பார்த்துண்டாவது வரலாம் இல்லையா? இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதனால அதிதி தேவி ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னுட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கணவரான கஷ்யபர் தபஸில் இருக்கார். அவர் தபஸ் பண்ணிட்டு அப்படியே சமாதி நிலையில் இருக்கார். அதனால் அப்படி இருக்கிறவர் டிஸ்டர்பும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்க ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ சில காலங்கள் இப்படியே போகுது. இப்போ தான் ரொம்ப சாரி, நெடுங்காலத்திற்கு பிறகு இப்போ தான் கஷ்யபர் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய அந்த இடத்துக்கு, அந்த குடிலுக்கு வர்றார். சார் வரும்போதே பார்க்குறார். ஏன்னா முதல்ல இருந்த அந்த உற்சாகமோ ஆரவாரமோ அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி எந்த ஒரு அந்த சூழ்நிலையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அந்த வீடுடைய வாதாவரணங்கள் ஆகட்டும், அலங்காரம் ஆகட்டும், அழகான அந்த கோலங்கள் போடுறது, அழகான தோரணங்கள் கட்டுறது, அதே போல் பூஜை புனஸ்காரம்லாம் நடந்து ரொம்ப கமகமான்னுட்டு தூரத்துலேருந்து வரும்போதே வா இது நம்ம வீடுப்பா, அங்கிருந்து தான் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ வருத்தத்தோடு இருக்காங்க அப்படின்றத நமக்கு அந்த வாதாவரணத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் இல்லையா? என்னவோ ப்ராப்ளம், அதனால தான் வீடு இப்படி இருக்கு அப்படின்ட்டு கஷ்யபர் புரிஞ்சுட்டார். என்ன ஆச்சுன்னே புரியல அவருக்கு. கஷ்யபர் நேராக வரார். வந்த உடனே அந்த அம்மா அவர் உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. ஏன்னா மனைவியோட முகம், அதித்தியோடைய முகத்தை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னவோ பிரச்சனை. அந்த அம்மா எதுவுமே சொல்லவே இல்லை, ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. ஏன்னா பெண்கள் பேசிட்டாலே பிரச்சனை இல்லை, அவங்க கோவமாக கத்துறதாகட்டும் பேசுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஒன்று அவங்கள விட்டு பிரியிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அப்படி அவங்களுடைய அமைதி அவரால் சகிச்சுக்க முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. உடனே அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஏன்னா மங்களகரமாக இருக்கும், நீ இருக்கிற இடம் மங்களகரமாக இருக்கும், நீ மங்களகரமாக எனக்கு காட்சி கொடுப்ப,
ஆனா இப்ப மொத்தமே வந்து ஒரு மாரி அமங்கலமா இருக்கு. இடத்துல இருந்து நீ வந்து ஒரு மாரி இருக்க. என்ன பிரச்சனை ஆச்சு? அந்த அம்மா அப்பயும் வாயே திறக்கவே இல்ல. நீ வந்து டெய்லி ஃபாலோ பண்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது விட்டுட்டியா? இல்லன்னா உனக்கு வந்து ஏதாவது பண கஷ்டம் ஏற்பட்டு போச்சா? இல்ல யாரையாவது இன்சல்ட் பண்ற மாரி நடந்துண்டியா? ம். இல்லன்னா இப்படி ஆன்மீகத்துல அ ஆத்தியாத்மிக விஷயங்கள் எதையாவது நீ வந்து செய்யாம விட்டுட்டியா? ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க அதித்தி தேவி கிடையாது. அது அவருக்கே தெரியும். ஸோ இதுல ஏதாவது அந்த அம்மா குறை வச்சுட்டாங்களோ? அப்படி ஏதாவது முரணா ஏதாவது பண்ணிட்டதுனால இந்த அம்மா ரொம்ப சோகத்துல இருக்காங்களோ? இல்லன்னா உன்னுடைய குழந்தைகளுக்கு அ உன்னுடைய குடும்ப அங்கத்தினர் யாருக்காவது பிரச்சனையா? உடம்பு சரியில்லையா? இல்லன்னா விருந்தாளிகள் வந்து அவங்கள வந்து நீ சரியா உபசரிக்கலையா? ஏன்னா அதித்தி தேவோ பவன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அதுபோல அதித்திகள், விருந்தாளிகள் வரும்போது அவங்கள வந்து நீ சரியா உபசரிக்கலையோ? அதனால இல்லன்னா யாருக்காவது குடுக்குறேன்னு சொல்லிட்டு அத குடுக்காம விட்டுட்டியா? இல்லன்னா ஏதாவது ஒரு துஷ்ட மிருகங்கள் ஏதாவது பிரச்சனை குடுத்ததா? ஸோ என்ன ஆச்சு? அவர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா வந்து நீ கற்பும், மங்களமும் கொண்டவள் நீ. நீ வந்து வீட்ட விட்டு வெளியவே போக மாட்ட. ஏன்னா யாகத்தீ எப்ப பார்த்தாலும் வந்து யக்ஞம் அந்த யாகத்தீய வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நீ பார்த்துன்னு இருப்ப. அப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் அந்த யாகத்தீ வந்து பெர்ஃபெக்ட்டா எரிஞ்சுண்டே இருக்கும். ஸோ அதில வந்து நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பார்த்துன்னு இருப்ப. அப்படி இருக்கும்போது, நீ எதுக்காக இவ்ளோ ஒரு வருத்தத்தில இருக்க? இல்ல நீ ஏதாவது ஆசைப்பட்டு அது வந்து நடக்காம போயிடுத்தா என்ன? என்ன ஆச்சு? இல்ல ஏதாவது பிராமணர்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுக்காம விட்டுட்டியா? இல்லன்னா விஷ்ணுக்கான பூஜை ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டியா? என்ன தொல்லை ஏற்பட்டுச்சு உனக்கு? ஏன்னா நீ வந்து அவ்ளோ தாராளமான குணம் கொண்டவள். அதனால தான் பகவான் உன் மேல அவ்ளோ கருணையோட உனக்கு நல்ல மகன்களை குடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது, நீ எதுக்காக இப்படி வாடிய முகத்தோட இருக்க? உன்னுடைய முகத்த பார்க்க என்னால முடியல. ஏன்னா நீ இவ்ளோ அமைதியா இருக்கிறது அது வந்து தாங்க முடியல. நீ பேசிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல. நீ அமைதியா இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. தயவு செஞ்சு சொல்லு. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நீங்க வந்து சொன்னா தான் எனக்கு தெரியும். நீ சொல்லுமா அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிறார். கெஞ்சறார். ஸோ இப்பதான் அந்த அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மரியாதைக்குரிய பிராமணரே, என் பிரியமான கணவரே, நான் வந்து பிராமணர்களுக்கோ, பசுக்களுக்கோ, இல்ல மதத்தின் அடிப்படையிலயோ எதையுமே நான் குறை வைக்கல. நான் யாருக்கு என்னென்ன தானம் பண்ணணும்னு நெனச்சேன் எல்லாத்தையும் நல்லபடியா தானம் பண்ணிட்டேன். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தர்மமோ, எது தர்மம், எது அதர்மம் அப்படின்ட்டு எல்லாமே தெரியும். ஸோ அதனால நான் வந்து இல்லற கடமைகள்ல இருந்து, இல்லற வாழ்க்கையில இருந்து நான் வந்து எதிலுமே நான் விலகுனதே கிடையாது. ஏன்னா, என்னுடைய அ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா, நீங்க எனக்கு கணவரா கிடைச்சதுனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா, பொருளாதார பிரச்சனை எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா, நீங்க கணவரா கிடைச்சிருக்கீங்களா, எனக்கு சகல ஐஸ்வர்யமும், சந்தோஷமும் எனக்கு இருக்கு. ஸோ அதேபோல நல்லபடியா அந்த யாகத்தையும் நான் வந்து பார்த்துன்னு தான் இருக்கேன். அதேபோல விருந்தாளிகள் நல்லபடியா உபசரிச்சேன். பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? வேலை சர்வன்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களையும் வந்து நான் நல்லா தான் பார்த்துன்னு இருக்கேன். ஓகே. ஸோ அவங்களுக்கு நான் எந்த ஒரு குறையும் வைக்கல. அதேபோல பிச்சைக்காரர்கள். ஸோ அப்படி யார் கேட்டுண்டு வராளோ, அவளுக்கும் நான் வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். மத கொள்கைகள் அனைத்தையும் எதுலயும் குறை வைக்கல. நான் வந்து எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க இல்லையா? அனைத்தும் நான் வந்து சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதேபோல உங்களுடைய உபதேசம், பிரஜாபதிகளுடைய உபதேசம், ஸோ அனைத்தையும் நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பெர்ஃபெக்ட்டா அத வந்து ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க அதாவது மரீச்சியின் புதல்வரே. ஏன்னா மரீச்சி மாமனாரும் ரொம்ப சிரேஷ்டமானவர் இல்லையா? ஸோ மரீச்சியின் புதல்வரே. நீங்க வந்து ரொம்ப சிறந்த புருஷர். உங்கள போல ஒரு நல்ல கணவன் கிடைச்சதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போது? இல்லையா? ஆனா, கொஞ்சம் மன சங்கடம் தான் ஏற்பட்டுடுச்சு. என்ன அப்படின்னா,
இப்ப அசுரர்களும் கஷ்யபருடைய குழந்தைங்க தான் இல்லையா? ஸோ மாற்றான் மனைவி குழந்தைகள பத்தி இவர்கிட்டயே கணவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் அவங்க அவங்க வந்து தயங்கின்னு இருந்தாங்க. அதாவது அசுரர்களும், தேவர்களும் நீங்க வந்து சமமா பார்த்துன்னு இருக்கீங்க. ஏன்னா, அவங்க எல்லாமே உங்க கிட்ட இருந்து பிறந்தவங்க தான். உங்களுடைய உடம்புல இருந்து வந்தவங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா இந்த உலகத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாமே தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் தான். அந்த பகவான் எப்படி அனைவரையும் சமமாக பார்க்கிறாரோ, அதுபோல நீங்களும் உங்களுடைய தேவர்களான அந்த குழந்தைகளையும், அசுரர்களான குழந்தைகளையும் சமமா பார்க்கக்கூடியவர். பாருங்க விஷ்ணுவுக்கு ஈக்குவலா பேசின்னு இருக்காங்க இப்ப அந்த அம்மா. விஷ்ணு எப்படி அனைவரையும் சமமாக பார்க்கிறாரோ, ஏன்னா அவர்தான் பரமாத்மாவாக இருக்கிறார். அனைவரின் ஹிருதயத்தில். அதுபோல நீங்களும் சமமாக தான் பார்த்துன்னு இருக்கீங்க. நீங்க வந்து அவ்வளவு அன்போட எல்லாரையும் வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள். நீங்க வந்து யாரையும் விரோதிக்கிறவரே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்கவங்க வசிப்பிடத்துல அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. ம். ஏன்னா இப்ப நாம கூட நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபோன் பண்றோம். பட் அவங்க வந்து அந்த இடத்துல இல்ல. அ அவங்க வந்து எல்லைக்கு வெளிய எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னுட்டு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படின்னா நமக்கு எவ்வளோ மனம் கஷ்டமாக இருக்கும். ஃபோனே போகல. ஏன்னா லைனே கிடைக்க மாட்டேங்குது. அ அப்படியாப்பட்ட இடத்த எங்கேயோ போயாச்சு. அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப துக்கம் வரும் இல்லையா? ஸோ அதுபோல என் குழந்தைங்க இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு அது கூட தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா என் குழந்தைகளுடைய மொத்த செல்வம், வசிப்பிடம் அனைத்தையும் யாரு? அசுரர்கள் ஆக்கிரமிச்சாச்சு. அதனால இவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா? இல்லையா? சாப்பிட்டாங்களா? இல்லையா? எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஏன்னா அசுரர்கள் இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டாங்க. ஏன்னா இந்த தேவர்களுடைய அனைத்து செல்வம், பொக்கிஷம், இருப்பிடம் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய இடத்த மத்தவன் வந்து பிடிச்சுட்டு, "நீ வீட்ட விட்டு வெளிய போ" அப்படின்னுட்டு அடிச்சு தொரத்திடுறாங்க. அத பார்க்கும்போது எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் ஏற்படும். இல்லையா? ஸோ அவ்ளோ பசங்கள எங்க போனாங்கன்னே தெரியல. தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து இப்படியாப்பட்ட துன்பக் கடல்ல நான் வந்து மூழ்கி இருக்கேன். நீங்க வந்து ரொம்ப சிறந்தவர். சிறந்த ரிஷி நீங்க. அதனால எனக்கு மங்களகரமான ஒரு வரத்த மட்டும் குடுங்களேன். தயவு செஞ்சு. என் குழந்தைங்க, என் புத்திரர்கள் இழந்த அவங்க ராஜ்யத்த அவங்க பெறணும். அப்படியாப்பட்ட வரத்த எனக்கு குடுங்களேன். அப்படின்னுட்டு அந்த அம்மா கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் சுகதேவர் யாருக்கு சொல்லின்னு இருக்கார்? பரீட்சித்துக்கு சொல்லின்னு இருக்கார். கஷ்யபர் பார்க்குறாரு. ஏன்னா, இப்ப தேவர்களுக்கு ஆப்போசிட்டா எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா, அவங்களும் இவருடைய குழந்தைங்க தான். ஏன்னா, அவங்க வந்து திதியோட குழந்தைங்க. அதிதியோட குழந்தைங்க தேவர்கள். திதியோட குழந்தைங்க அசுரர்கள். இவர் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. ஏன்னா, இப்ப அந்த அம்மா கேட்டாச்சு. எனக்கு வந்து ஒரு வரம் குடுங்க. கஷ்யபர் அப்படியே ஒரு மெல்லிய புன்னகை சிரிச்சுண்டு அவர் வந்து சொல்றாரு. "நீ வந்து விஷ்ணுவையும் என்னையும் வந்து ஈக்குவலா வந்து பேசின்னு இருக்க. அவர் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவர். அதேபோல நீங்களும் பார்க்குறீங்க. ஏன்னா, அவங்களும் என்னுடைய குழந்தைங்க தான். அதனால தான் நான் வந்து அப்படி பார்த்துன்னு இருக்கேன். ம். ஏன்னா, எல்லாமே என்னுடைய வாரிசுகள். எல்லாமே இந்த பௌதிக உடம்புல இருந்து வெளிய வந்தவங்க தான். ஆனா, எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒன்லி பகவான் விஷ்ணு மட்டும் தான். நான் கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து கணவர், மனைவி, குழந்தைகள் அப்படின்ற அந்த பாசத்துல இருக்கோம். ஆனா, இங்க என்ன நடக்குதோ எல்லாமே பகவானுடைய இச்சை பிரகாரம், அவருடைய விருப்ப பிரகாரம் நடக்குது. என்னுடைய அன்பு மனைவி அதித்தியே,
ஸோ நான் வந்து திதிய எப்படி அன்போட பார்க்குறேனோ, அதே அன்போட தான் அதிதியான உன்னையும் பார்த்துட்டுருக்கேன். நான் வந்து எல்லாருக்கான சமமானவர் நானு. நான் யாரையுமே இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க நான் பார்த்ததே கிடையாது. ஆனா, நீ இப்ப வரம் குடுங்க அப்படின்னு கேட்டாச்சு. அதனால நான் உனக்கு வந்து ஒரு மங்களகரமான வரத்த குடுக்குறேன். ஏன்னா, ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் யாரிடமிருந்து பெறுவார்கள் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான், அந்த பரமபுருஷ நாராயணர்கிட்ட இருந்து தான் பெற முடியும். ஏன்னா, அனைத்திற்கும் கொடுக்கக்கூடியவர், அனைத்திற்கும் அதிபதி, அனைத்திற்கும் எஜமானர் அவர் ஒருத்தர் தான். ஸோ, நீ வந்து அவர்கிட்ட சரணடை. நீ அவர்கிட்ட சரணடைஞ்சன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா, அவர்தான் ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். அனைத்து காரணங்களும் காரணமானவர் அவர். இப்போ உனக்கு பௌதீகமான ஆசை வந்துடுது. ஏன்னா ஏன்னா இந்த பௌதீகத்துல நமக்கு விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், லாபம் நஷ்டம் இப்படி எதையும் இரண்டுகளால் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கணும். ஆனா இப்போ உனக்கு என்ன விருப்பம் ஏற்பட்டிருக்கு? என் மகன்கள் நன்னா இருக்கணும், என் மகன்கள் சௌக்கியமா இருக்கணும், என் மகன்கள் சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னுட்டு நான் எனதுன்ற ஆசை வந்துடுது. அப்படின்னா உனக்கு என்ன? பௌதிகமான ஆசை. ஸோ அதுக்கும் நம்ம யாரை தான் பிடிக்கணும் அப்படின்னா நாராயணரை தான், அவருடைய பாதத்தை தான் பிடிக்கணும். வேற வழி கிடையாது. ஸோ நமக்கு பாகவதத்தில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அகாம சர்ம காமே வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன விஜயதே புருஷம் பரம். ஸோ நமக்கு பௌதிகமான விருப்பங்கள் இருந்தாலும், ஏன்னா பகவான் அவர் வந்து ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர், ஸோ இல்லைன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன், இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரர் அவர் தான். அவர் நினைச்சா 1,00,00,000ன்றத அவரு சுலபமாக கொடுக்க முடியும். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு ரூ. 10 குடுங்களேன், முடிஞ்சா குடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மாரி இன்சல்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ அவர் வந்து 10,000,00,00,000 குடுக்கறதுக்கு கூட ரெடியா இருக்காரு. ஆனா, இவர் கேட்டது வெறும் ரூ. 10 குடுக்க முடியுமா? ரூ. 10 முடிஞ்சா குடுங்களேன் அப்படின்றது. அதே போல தான் பகவான் மோட்சத்தையே கொடுக்க தயாரா இருக்கிற அந்த நாராயணன். அப்படியாப்பட்ட அந்த நாராயணன் கிட்ட போயி, பகவானே பௌதிகமா எனக்கு இது தேவை, இத குடுங்களேன் அப்படின்னு கேட்கறது இப்படிதான். அவ்வளோ பெரிய உலகத்தின் முதல் கோடீஸ்வரர் அவர்தான். அவர்கிட்ட போய் ஒரு ரூ. 10 குடுங்களப்பா, இல்ல ஒரு ரூ. 100 குடுப்பா போதும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் பகவான் என்ன பண்றார்? நம்ம கேட்டதையும் குடுப்பார். அதே போல நம்ம கேட்காதையும் குடுப்பார். என்னது? அந்த மோட்சத்தையும் குடுப்பார். அட்லீஸ்ட் இத கேட்கறதுக்காவது என்கிட்ட வந்தியே. ஆனா பணக்காரனா இருந்தா கோச்சுண்டுவான். நான் இவ்ளோ பெரிய கோடீஸ்வரன் என்கிட்ட வந்து வெறும் ரூ. 10 கேட்குறான் அப்படின்னுட்டு. சரி இந்தா போ அப்படின்ட்டு ரூ. 10வோ இல்ல ரூ. 100வோ ரூ. 1000 குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனா பகவான் நாராயணர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையானத குடுத்துருவார். இன்னொரு வாட்டி நம்ம வேற யார்கிட்ட கை ஏந்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட கை ஏந்தன கை மத்த யார்கிட்டயும் கை ஏந்தாது. அப்படி குடுத்துருவாரு. நம்ம கேட்டதா ஒண்ணா இருக்கும். ஆனா அவர் குடுத்தது, அது அப்படியே கோடி மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படியாப்பட்டவர் அந்த நாராயணன். ஏன்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட கை ஏந்தன அது அவருக்கு அவமானமா நினைச்சுண்டு அப்படி குடுப்பாராம். அதே போல நம்ம கேட்காத மோட்சத்தையும் கடைசியில குடுத்துருவாரு. ஸோ அப்படியாப்பட்ட அந்த நாராயணனுக்கான ஒரு விரதத்த நான் வந்து உனக்கு சொல்றேன். ஆக்சுவலா அதிதி தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா என்னுடைய ஆசை வந்து பூர்த்தி ஆகணும். அப்படி ஒரு வரம் வேணும். என் பசங்க கஷ்டமே படக்கூடாது. அப்படி ஒரு வரம் நான் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வரத்துல
இல்ல ஏதாவது விரதம்னா, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. என் பசங்களுடைய அனைத்து கஷ்டங்கள் போயிடணும். காலம் ஃபுல்லா அவங்களுக்கு இதுக்கு மேல கஷ்டமே வரக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் எனக்கு வேணும். அப்ப நம்ம யார்கிட்ட போய் யாருடைய கால பிடிக்கணும் இப்ப? யாருகிட்ட கை ஏந்தணும்? அந்த நாராயண் கிட்ட தான் இல்லையா? ஸோ அதனால கஷ்யபர் சொல்றார். நீ வந்து உன்னுடைய குழந்தைகள் வந்து சந்தோஷமாக வாழணும் இல்லையா? அவங்களுடைய திருப்தி, அவங்களுக்கு இனிமே எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். அதனால தானே கேட்கிறேன். ஆமா. ஸோ யாருடைய தொப்புள்ள இருந்து பிரம்மா பிறந்தாரோ, யாரெல்லாம் மோட்சத்துக்கு அதிபதியோ, அந்த கேசவன நீ திருப்திப்படுத்தினால் உனக்கு அனைத்தும் கிடைக்கும். ஸோ அவரை எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லிடுறேன். பால்குண மாதம், அதாவது பிப்ரவரி, மார்ச், ஓகே, பங்குனி மாசம். நமக்கு வந்து பங்குனி. ஸோ அந்த பால்குனி மாசம் வளர்ப்பிறை துவாதசி அன்னையிலிருந்து என்ன பண்ணணும்? ஒரு 12 நாள் வெறும் பாலை மட்டும் குடிச்சுண்டு, வேற எதையும் சாப்பிடக்கூடாது. வெறும் பால் மட்டும் குடிச்சுண்டு, அந்த தாமரை கண்ணன் யார் அது? கிருஷ்ணன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பரமபுருஷரான பகவான், அந்த நாராயணன், ஏன்னா அவருடைய பாதம் தாமரை திருப்பாதம், அவருடைய கண்கள் தாமரை கண்கள், அவருடைய முகம் தாமரை போன்று இருக்குமா. அவர் தொப்புலிருந்து வந்ததும் ஒரு தாமரை, அந்த தாமரையில தான் பிரம்மா பிறந்தார் இல்லையா? அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கு நீ பூரணமாக பக்தி செய்ய வேண்டும். ஸோ அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு விரதம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா? டூ அண்ட் டோன்ட்ஸ். இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து காட்டு பன்றி என்ன பண்ணும், காட்டுல அந்த அப்படியே மண்ணெல்லாம் நோண்டி வைக்கும் பாரியா, அந்த மண்ணை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிண்டு ஓடுற நதியில குளிக்கணும். குளிச்சுட்டு நாராயணுடைய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். ஸோ அந்த நாராயணுடைய ஏன்னா ஓடுற தண்ணியில தான் குளிக்கணும், அது தேங்குற தண்ணி இல்லை, ஓடுற நதியில குளிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான். அதுக்கப்புறம் அந்த நாராயணுடைய நாமத்தை ஜபிக்கணும், அவருக்கான பூஜைகளை செய்யணும். ஆனா வெறும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பாலை மட்டும்தான் குடிக்கணும் அந்த 12 நாட்களும். ஸோ அந்த மந்திரங்கள் அவர் வந்து சொல்றார். அந்த மந்திரங்கள் அதாவது அதனுடைய அர்த்தம் மட்டும் நம்ம வந்து மீனிங் வரையும் பார்க்கலாம். ஸோ யார் வந்து பூமியை காப்பாத்தினாங்க? ஏன்னா கடல்ல மூழ்கி இருந்த அந்த பூமியை காப்பாத்தின அந்த வராகர், பூமியை அவர் தான் ரட்சிச்சார் இல்லையா? அனைத்து பாவங்கள் இருந்து நம்மளை விடுவிக்க கூடியவர். ஏன்னா பூமாதேவியே கஷ்டத்துல இருக்கும்போது அந்த அம்மாவை வெளியே எடுத்ததே அவர் தான். அப்படி இருக்கும்போது நாம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளை வெளியே எடுக்க மாட்டாரா என்ன? அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ நீ தினமும் செய்யக்கூடிய ஆன்மீக கடமைகள் எல்லாம் பர்ஃபெக்டா செய்யணும். ஸோ விக்கிரக வழிபாடு செய்யணும், பகவானுக்கான பூஜைகள் செய்யணும். இப்படி அனைத்தும் நல்ல முறையில் செய்ய. ஏன்னா தினசரி பகவானுக்கான பூஜைகள்னு இருக்கு இல்லையா? ஸோ தினசரி பகவானுக்கான பூஜைகள்லாம் செய்யணும். ஸோ அப்படியே இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியாச்சு. ஏன்னா அவர்தான் பரம புருஷர், அந்த வாசுதேவன். ஸோ அந்த பகவானுக்கு உன்னுடைய வணக்கங்களை எப்பயுமே சமர்ப்பிச்சுட்டு இருக்கணும். அந்த பகவான் இந்த ஒரே இடத்துல மட்டும் கிடையாது, உயிருள்ள உயிரற்ற அசைகின்ற அசையாத அனைத்திலும் இருக்கக்கூடியவர். இந்த பௌதீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்குள்ளும் இருக்கக்கூடியவர். ஏன் இந்த பஞ்சபூதங்களும் இருக்கார். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்,
எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவர் அவர்தான். மனம், புத்தி, அகங்காரமாக இருப்பதும் அவர்தான். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அனைத்துள்ள இருப்பதும் அவர்தான். அப்படியாப்பட்ட அந்த பகவானை நீ வழிபட வேண்டும். அதே போல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு அவர். ஏன்னா பகவானுக்கான வழிபாடுகள் செய்யும்போது மன ஒருநிலைப்படுத்தி இருக்கணும். ஏன்னா மற்றவதை நினைச்சுண்டு சஞ்சல மனதோட நம்ம வந்து வேற எதையும் செய்யக்கூடாது இல்லையா? ஸோ அப்படி பகவானுக்கான அந்த மந்திரங்களை ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து மற்ற எதைய பத்தி யோசிக்க கூடாது. ஒரு அதாவது ஒரு மனதான அந்த மனதோட பகவானை வழிபட வேண்டும். ஸோ எப்படி சிவன் வந்து சிவன் வந்து தபஸ்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரை தபஸ்ல இருந்து கலைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது போல சிவபெருமானை போல தபஸில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். ஸோ அவர் அப்படிதான் உறுதியாக இருக்கக்கூடியவர். அவரை போல நீ உறுதியா இருக்கணும். ஸோ அனைத்து உயிரினங்களின் பிறப்பிடமான அந்த பரமாத்மா அவருக்கான வணக்கங்கள் எப்பயுமே அவரையே நினைச்சுட்டு இந்த மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா உனக்கு எந்த ஒரு அசௌகரியம் இருந்தால் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அனைத்து ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணிக்கு முன்னாடி எழுந்திருச்சு குளிச்சுட்டு அந்த நேரத்துல பகவான் விஷ்ணுக்கான நாராயணுக்கான வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா சில பேருக்கு என்ன 4:30 மணியா? 4:30 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்கணுமா? அது இன்னும் நடுராத்திரி போல பேசிட்டு இருப்பா. ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஏன்னா அனைத்திற்கும் ஆதாரம் பகவான் தான். அவரை வழிபடணும் அப்படின்னா அவருக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வழிபாடுனா இப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. நான் எப்படி என்னாலும் பண்ணுவேன் வேணா பகவானை ஏத்துக்க சொல்லு. அது சரி கிடையாது. ஸோ இப்படிதான் பண்ணணும்னு இருக்கும்போது அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த முழுமுதற் கடவுள் எல்லாருடைய ஹிருதயத்துல சாட்சியா இருக்கக்கூடியவர். அவரே நரநாராயணர்களாக அவதாரம் எடுத்தவர். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கான தபஸ் அந்த நமஸ்காரங்கள் நீ வந்து செலுத்தணும். அதே போல இந்த 12 நாளும் மஞ்சள் நிற ஆடை தான் அணிஞ்சுக்கணும். ஏன்னா அதை பாருங்க ட்ரெஸ் கோடும் இருக்குங்க. ஸோ மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ நீ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா திருமகள் மகாலட்சுமி அவ்வளவு செல்வத்துக்கும் அதிபதி தான். ஆனா அந்த தாயே எங்க இருக்காங்க? சாக்ஷாத் அந்த நாராயணுடைய திருப்பாதத்திற்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பணிவோட நீயும் இருக்கணும். பாருங்க தபசுல யாரை போல இருக்கணும்? சிவனை போல இருக்கணும். இப்ப பணிவுல யாரை போல இருக்கணும்? மகாலட்சுமியை போல இருக்கணுமா? ஸோ அவ்வளவு செல்வத்துக்கு அதிபதி அகங்காரத்தோட இல்லை அந்த அம்மா. பணிவோட அப்படி திருப்பாதத்தை சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மிக மிக உயர்ந்தவர் அனைவரும் வழிபடக்கூடிய தெய்வம் அவர்தான். அந்த பகவான் அவருடைய அது எப்படி இருக்குன்னா அவருடைய தாமரை திருப்பாதம். அந்த திருப்பாதத்தை நம்ம எப்பவுமே ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும். இப்படி அவர் வந்து சொல்லிட்டே இருக்கார். எப்படி மகாலட்சுமி விடுறதே கிடையாதோ மற்றவங்க யாராவது பகவானோட திருப்பாதத்தை நான் சேவை செய்யறேன்னாலும் அந்த மாதிரி விட மாட்டாங்க. நோ நோ, திஸ் இஸ் மை சர்வீஸ். ஏன்னா கணவருக்கான சேவை திருப்பாத சேவையை அந்த மாதிரி விடுறதே இல்லை. அது போல நீ உன் சேவைய விடவே கூடாது. அப்படி சேவை செய்யணும். இப்படியெல்லாம் அவர் வந்து சொல்றார் ரொம்ப நம்பிக்கையோட. ஏன்னா பாத்தியம் அர்க்கம் ஆச்சமணியம் இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும். ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அதே போல என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு? மனம் சஞ்சலப்படக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல மற்றவங்கள திட்டுறதோ சபிக்கிறதோ கோபப்படுறதோ அவங்க மேல வெறுப்பு காட்டுறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே போல நறுமணமிக்க மலர்களை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்.
பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணி, அப்புறம் பகவானுக்கு ஆஃபர் செய்யப்பட்ட அந்த பால தான் நீ குடுக்கணும். ஏன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு அவரு. ஸோ இப்படிதான் பகவானுக்கான வழிபாடுகள் செய்ய வேண்டும். ம். அதேபோல பகவானுக்கான அந்த விக்கிரக வழிபாடுகள், அந்த மூல மந்திரங்கள் அதெல்லாமே நீ வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு நீ வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ண அந்த பிரசாதத்த யாராவது ஒரு நல்ல பக்தர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு ஒரு பகுதிய அவங்களுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும். இப்படி அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஒரே நிமிஷம். சரி, நீ வந்து இந்த விக்கிரக வழிபாடுகள் அனைத்தும் சரியாக செய்ய வேண்டும். ஏன்னா பகவானுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மலர்கள். ஸோ அத அர்ப்பணிக்கிறது. அதேபோல பிராமணர்களுக்கும் நீ அவங்களுக்கான பூஜை புனஸ்காரங்களும் செய்யணும். ஸோ அவங்களுக்கு உணவளிக்க வேண்டும். டெய்லி வந்து மினிமம் 2 பிராமணர்களுக்காவது நீ வந்து உணவு பரிமாற வேண்டும். ஏன்னா பிராமணர்களுக்கான அந்த மரியாதையோட அவங்கள வந்து நடத்தணும். ஏன்னா அவங்க வந்து திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா உன்னுடைய பூஜையும் நிறைவேறும். ஸோ இந்த 12 நாட்களுக்கான அந்த நியமங்கள் எல்லாம் அவர் வந்து சொல்லின்னு இருக்காரு. ஏன்னா விஷ்ணுக்கான அந்த ஆராதனை முறைகள், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லின்னு இருக்காரு. ஏன்னா இந்த விரதத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, பயோவிரதம். இந்த விரதத்தின் பெயர் என்ன? பயோவிரதம். ஸோ இத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ அது வந்து நமக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப பணிவோட கேட்டுண்டாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுட்டு. ஏன்னா யார் மேல பொறாமப்படக்கூடாது அப்படின்னு வேற சொல்லியாச்சு அவரு. கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எந்த ஒரு ஜீவராசி மேலயும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தூய பக்தியோட இருக்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டாங்க. அந்த நியமங்கள் பிரகாரம் அவங்க என்ன பண்றாங்க? ஸோ அந்த விரதத்த வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நல்ல நாள், நல்ல கிழமை அதெல்லாம் பார்த்துட்டு தானே செய்வாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. ஸோ அப்படி பகவான நினைச்சுண்டு, அப்படி பால், நெய் இதெல்லாம் பகவானுக்கான அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு, ஏன்னா பகவானுக்கான மந்திரங்கள் எது? அந்த புருஷ சூக்த மந்திரங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பகவானுக்கு சொல்லி, பகவானுக்கான உணவுகள் ஆஃபர் பண்ணி, அத வந்து பிராமணர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து, ஸோ அவங்களும் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம அந்த அம்மா வந்து தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான இப்ப பிராமணர்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு உணவளிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து அந்த அவ்வளவு பணம், தங்கம் இதையெல்லாம் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ரொம்ப பயபக்தியோட. ஏன்னா இவங்க வந்து கற்பு நெறி மாறாதவர்கள். ஸோ அதனால ரொம்ப பயபக்தியோட அவங்க வந்து அத ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா, ஒரு பிராமணர்களுக்கு அப்படின்னாலே அந்த காலத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பசுக்கள், ம். ஸோ இப்படி அனைத்தையும் தானம் பண்ணுவாங்க. ஸோ அதேபோல குருவுக்கு இதேபோல குடுக்குறது, அப்புறம் வந்து இதுபோல பிராமணர்களுக்கு குடுக்குறது, ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாராவது ஆ வெறும் பிராமணர்கள்னு கிடையாது. ரொம்ப இப்ப கீழ் ஜாதிய யாரோ ஒரு சண்டாளர்கள், நாயை தின்னக்கூடிய சண்டாளர்களும் வந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எத கேட்டாலும் அதையும் அவங்க வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பிச்சைக்காரனோ, அவன் குருடனோ, பிராமணனோ அப்படின்றலாம் எந்த ஒரு வித்தியாசம் பார்க்கறதில்ல. ஏன்னா விஷ்ணு பிரசாதம் இல்லையா? ஸோ அந்த பிரசாதத்த ஆஃபர் பண்ணி மத்த எல்லாருக்கும் குடுத்துட்டு இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இஸ் பிராமணர்களுக்கு குடுப்பாங்க அவங்க. இவங்க வந்து இவ்வளவு அ அதாவது ரொம்ப நிஷ்டையோட அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சர்வ மங்களம் பொருந்தியவர் இல்லையா? ஸோ அப்படி இத ஆரம்பிக்கும்போது ஸ்ரீமத் பாகவத பாராயணமும் அவங்க வந்து வைக்கிறாங்க. ஏன்னா பகவான திருப்திப்படுத்துறதுக்காக பாகவத பாராயணமும் வைக்கிறாங்க. அதேபோல அதற்கு ரிலேட்டடான அந்த நாட்டியங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பகவானுக்கான அந்த துதி பாடல்கள் பாடுறது, அந்த மங்களகரமான மந்திரங்கள ஓதுறதுக்கான
விஷயங்கள் இது எல்லாத்தையும் பண்றாரு. ஸோ இப்படி எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக? இந்த பயோ விரதத்த. ஓகேங்களா? ஸோ இத வந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னுட்டு பிரம்மாவே நின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா கேசவனுக்கான வழிபாடு இது. நாராயணனுக்கான வழிபாடுகள். ஸோ அதனால எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு அவரும் வந்து பார்த்துட்டு இருக்காராம். இந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னுட்டு. இவங்க எந்த ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது யாரும். அப்படி ஒரு தபஸ்வினி போல அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக? எல்லாமே பகவானுக்காக. ஏன்னா பகவான திருப்திப்படுத்தினா, கண்டிப்பா அனைத்து கஷ்டங்களிலிருந்து பகவான் நம்மள விடுவிப்பார். ஸோ இவங்க செய்யக்கூடிய தானங்கள் ஆகட்டும், இவங்க செய்யக்கூடிய தவங்கள் ஆகட்டும், எதுலயுமே ஒரு குறை இல்ல. அப்படி நடக்குது. ஸோ இதோட நமக்கு இந்த பயோவிரதத்தை பற்றிய இந்த அத்தியாயம் நமக்கு 16வது அத்தியாயம் முடியுது. இப்ப நமக்கு 17வது அத்தியாயம். ஸோ பரமபுருஷர் அதிதியினுடைய புதல்வராக அவர் வந்து தோன்றதற்கு சம்மதிச்சுடுறார். பாருங்க, பகவானே சம்மதிக்கிறார். நானே வந்து உங்களுக்கு மகனா பிறக்கிறேன் அப்படின்னுட்டு. அது ஏன்னு பார்க்கலாம். சுகதேவர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த அம்மா வந்து அவ்வளவு திட மனதோட அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன்னா அதற்கான பலனை தந்தே ஆகணும். ஏன்னா யார் ஒருத்தர் இப்போ எக்ஸாம் நல்லா எழுதுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதற்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்? நல்லா தான் வரும், பெஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்க எழுதின அந்த எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஓகே சூப்பராக எழுதியிருக்காங்க, 100க்கு 100 போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க இல்லையா? அவங்கள வந்து ஃபெயில் ஆக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த அம்மா அவ்வளோ நிஷ்டையோட அவ்வளோ திடத்தோட அந்த பயோவிரதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் கூட இல்லை, அவ்வளோ உறுதியோட. ஏன்னா அவங்க கணவர் எப்படி சொன்னாரோ அந்த உபதேசத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, முழு கவனத்தோட. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா அர்ஜுனனே சொல்வாரு, காத்த கூட அடக்க முடியும், ஆனா இந்த மனசை அடக்க முடியாது அப்படின்னுட்டு. ஆனா இந்த அம்மா அப்படி மனசு, இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. யார் மேல எந்த ஒரு துவேஷமோ, கோபமோ, வெறுப்போ எதுவுமே இல்லாம அவ்வளோ பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பகவான் கண்டிப்பா வந்து தானே ஆகணும் இல்லையா? ஸோ இப்ப அந்த விரதங்கள் முடிஞ்சாச்சு. அவங்க கணவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணியாச்சு. இப்ப பகவான் சாக்ஷாத் அங்க தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பகவானை பார்க்குறாங்க. எப்படி அந்த விக்கிரகத்திலிருந்து அப்படியே பகவான் வந்து காட்சி கொடுக்குறார் வெளிய. சங்கு சக்கர கதாபத்மாவோட நிற்கிறார் 4 கை ரூபத்துல. ஸோ அதித்தியுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அதித்தி தேவி வந்து அப்படியே ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீரே வருது அந்த அம்மாக்கு. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே டக்குன்னு காலில் விழுந்து வணங்குறாங்க, அவ்வளவுதான். அப்படியே கை ஏந்திக்கிட்டு அழுதுட்டே இருக்காங்க. பகவான்கிட்ட கை ஏந்திக்கிட்டு அழுதுகிட்டே விழுந்து வணங்குறாங்களே, அப்படியே அந்த முட்டி போட்டு அப்படியே கை எழுந்து அழுதுகிட்டே அந்த அம்மா வந்து இருக்காங்க. எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா பகவானை நேருக்கு நேர் பார்த்த உடனே என்ன கேட்கறதுனே தெரியல. இதுக்கு மேல ஏதாவது வேணுமா என்ன இல்லையா? ஸோ அதித்தி தேவி ஒண்ணுமே கேட்கவே இல்லை. கம்முன்னு அப்படியே அழுதுகிட்டே கையேந்தி நிக்கிறாங்க. பகவானுக்கு தெரியாதா? ம் அப்படி பகவான் வந்து சிரிக்கிறார். குழந்தை ஏதாவது கேட்பாளா அப்படின்னு பாக்குறாரு. ம் அந்த அம்மா கொஞ்சம் சுதாரிச்சுண்டு இப்பதான் சொல்றாங்க, பகவானே நான் வந்து ஏன்னா அனைத்திற்கும் எஜமானர் நீங்க தான். ஸோ உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அனைத்தும் உங்ககிட்ட இருந்து வந்தது தான். அனைத்து புனித ஸ்தலங்கள் ஆகட்டும், புனித தீர்த்தங்கள் எல்லாமே உங்களுடைய பாதத்துல தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல பௌதீக உலகத்துல நான் பிறந்துட்டேன் சுவாமி. அதனாலதான் எனக்கு சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் எல்லாமே இரண்டுகள் என் கண்ணுக்கு தெரியுது.
ஆனா எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் நீங்க தான். ஸோ ஏன்னா நீங்க தான் எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்கக்கூடியவர். எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நானா கேட்கணும், நீங்க வந்து காத்துட்டு அமைதியா நிக்கிறீங்கல்ல. ஏன்னா நீங்க தான் படைத்தல், காத்தல், அழித்தல் அனைத்தையும் செய்யக்கூடியவர். நீங்க சுதந்திரமானவர். ஆனா நாங்கலாம் அப்படி கிடையாது. எங்களுக்கு அப்படி எல்லாம் சுதந்திரமே கிடையாது. ஒரு லிமிட்டட் சுதந்திரம் மட்டும் தான். ஆனா நீங்க பூரண சுதந்திரமானவர். உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா நாங்கலாம் பௌதீகத்திலே அப்படியே மூழ்கி இருக்கோம் சுவாமி. ஏன்னா இந்த பௌதீகத்துல இப்ப குழந்தைக, என் புத்திரர்கள் அப்படின்ற அந்த மாயையில நான் வந்து ரொம்ப குழம்பி இருக்கேன். அதனால எனக்கு என்ன பண்றது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்னுடைய நமஸ்காரங்கள ஸ்டீக்கரிங் பண்ணுங்க. நீங்க வரங்களை வாரி கொடுக்கக்கூடியவர். ஸோ பிரம்மர் முதலான அனைத்து தேவர்களுக்கும் அனைத்து வரங்களை வழங்கியவர் நீங்க தான். பௌதீக செல்வமாகட்டும், ஆன்மீக ஐஸ்வர்யமாகட்டும் அனைத்தும் தருபவர் நீங்க தான். ஏன்னா இந்த பௌதீகத்துல தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் அப்படின்ட்டு அந்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அதே போல உங்களையே நினைச்சுண்டு இருக்கக்கூடிய அந்த யோகிகள், அவங்களுக்கும் அஷ்டமா சித்திகளை தர்றீங்க. ஏன்னா தேவர்களுக்கு என்ன தேவை? பிரம்மாவுக்கு என்ன தேவை? மத்தவாளுக்கு என்ன தேவை? அ அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகிகளுக்கு என்ன தேவை? அப்படின்னா அஷ்டமா சித்திகளை குடுக்குறீங்க. எல்லாத்தையுமே குடுக்குறீங்க நீங்க. ஸோ யாருக்கு எதுன்னுட்டு உங்களுக்கே தெரியும். ஓ தாமரை கண்களை கொண்டவரே! நான் வந்து உங்கள வணங்குறேன். நீங்களே எனக்கு வந்து வரத்த குடுங்க. ஸோ இப்பவும் பாருங்க, அந்த அம்மா எதுவுமே கேட்கவே இல்ல. ஒன்லி அவர வந்து புகழ்ந்தாங்க. அவ்வளதான். ஏன்னா எல்லாமே உங்களுக்கே தெரியும். நான் என்ன கேட்கறது? அப்படின்னு கேட்டாச்சு. இப்ப வந்து பகவான் சிரிச்சுண்டே அப்படியே புன்னகை பூத்த முகத்தோட அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். தேவர்களின் தாயே! உன்னுடைய புத்திரர்கள் செல்வத்தை இழந்தார்கள். எதிரிகளால் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க வந்து நினைச்சுட்டு இருக்கீங்க. இல்லையா? ஸோ உங்களுடைய ஆசை உங்களுடைய புத்திரர்கள் திரும்ப அவங்களுடைய இருப்பிடத்துக்கு, அவங்களுடைய ஐஸ்வர்யத்தோட, அவங்களுடைய செல்வத்தோட சந்தோஷமா வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உன்னுடைய புத்திரர்கள் திரும்ப சகல ஐஸ்வர்யத்தோட ஆனந்தமாக வாழணும். அதுதானே? அதேபோல அசுரர்கள் போரில் கொல்லப்பட வேண்டும். அவங்க மரணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா தேவர்கள் அந்த இடத்துல வாழணும். அவங்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய அசுரர்கள் அவங்கெல்லாம் கொல்லப்பட்டு அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் துக்கப்படணும் அப்படின்னுட்டு நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? ஏன்னா ஒருத்தங்க வாழணும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து விட்டு கொடுக்கறது இல்ல. அவங்கள அழிக்கணும் தான் யோசிப்பாங்க இல்லையா? அதுதான். ஸோ இவங்களுடைய ஐஸ்வர்யம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கணும். சொர்க்க பதவி அவங்க அடையணும். அதுக்கு இவங்களால நான் அழிக்கணும். அதுக்காக தானே இப்ப நீங்க இத பூஜை ஏன்னா இந்த அம்மா வெளிய இதுவரையும் சொல்லவே இல்ல. யோசிச்சுக்கோங்க. இதுவரையும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஆனா அந்த அம்மா ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு பகவான் வெளிய சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. உன் மகன்களை காக்க வேண்டும். அசுரர்களை அழிச்சு அவங்க மனைவிகளை விதவையாக்கணும். அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆனா இந்த பயோ விரதம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க இல்லையா? கண்டிப்பா அதற்கான பலன நான் குடுத்துருவேன். நீங்க ஏன்னா உங்களுடைய பசங்க ஐஸ்வர்யத்த அனுபவிக்கணும். அவ்வளவுதானே. அத மட்டும் நான் குடுத்துடுறேன். ஆனா எதிரிகளான அசுரர்கள அழிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நெனச்சீங்க இல்லையா? அத மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க ஏன்னா ஃபாலோ பண்ணதுக்கு இதுதான். அத மட்டும் நான் குடுத்துடுவேன். ஆனா ஏன்னா அவங்களும் என்னுடைய குழந்தைங்க தான். அவங்கள என்னால அழிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணது வந்து வீணாகாது. கவலைப்படாதீங்க. திரும்ப அந்த அசுரர்களான உங்க குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நான் இருக்கேன்ல. நான் அவங்கள காப்பாத்திக்குவேன். நீங்க பயோவிரதத்த அப்படி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க. ஸோ அதற்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு வரம் குடுக்குறேன். நானே உங்களுக்கு வந்து ஒரு மகனாக பிறப்பேன். பாருங்க. நானே வந்து உங்களுக்கு ஒரு மகனாக பிறப்பேன். பிறந்து என்னுடைய சகோதரர்களான தேவர்களை காப்பேன். ஆனால் அசுரர்களை அழிக்க மாட்டேன்.
அசுரர்கள்கிட்ட இருந்து என் சகோதரர்களான தேவர்களை காப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நானே வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ சொல்லின்னு இருக்கேன். நீங்க வந்து இத வந்து லீக் பண்ணக்கூடாது. இந்த ரகசியம் இப்ப நம்ம 2 பேருக்கு இங்க கான்வர்சேஷன் நடந்துச்சு இல்லையா? இத வந்து சீக்ரெட்டா வச்சுக்கணும். மத்தவ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே? இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா, பெண்கள் வாய வச்சுண்டு சும்மா இருக்கிறது இல்ல. ஒண்ணுன்னா 10ஆ அப்படியே டம டம டபான்னுட்டு என்ன பண்ணிடுவா? எல்லார்ட்டயும் சொல்லி வச்சுருவான்னுட்டு பகவான் அதுக்கு தான் சொல்றார். இப்ப நம்ம 2 பேரும் நடந்த இந்த கான்வர்சேஷன் நீ வேற யார்ட்டயும் சொல்லக்கூடாது. ரகசியமாக வச்சுக்கணும். அப்படின்னு பகவான் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சுட்டு பகவான் மறைஞ்சாச்சு. பகவான் வந்தார். எனக்கு வரம் குடுத்தார். எனக்கு மகனாக பிறக்கிறேன் பகவான் சொன்னார். இப்ப அந்த அம்மா மனசுக்குள்ள இருக்கு. ஆனா வெளிய சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் தான் சொல்லியாச்சே. வெளிய சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன் போட்டு தான் பகவான் சொல்லிட்டு போனார். இல்லன்னு வச்சுக்கோங்க. இத சொல்லாதேன்னு சொன்னாலும், WhatsAppல இருந்து, X தளத்துல இருந்து எல்லாத்துலயுமே நியூஸ் போயிடும். Facebookல இருந்து எல்லாத்துலயும் நியூஸ் டப 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 டபான்னுட்டு எல்லாருக்கும் போகும். அதனால தான் இந்த அம்மாகிட்ட அப்படி ஒரு நியூஸையும் சொல்லிட்டு போயிட்டார். ரகசியமாக இருக்க வேண்டும். யார்ட்டயும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதித்திக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பயோவர்தன் நல்லபடியா ஃபாலோ பண்ணியாச்சு. பகவான் வரப்போறார். என் குழந்தைகளெல்லாம் காப்பாத்த போறார். அவரே எனக்கு மகனாக பிறக்கப் போறார். அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த அம்மா சந்தோஷமா இருக்கிறது கணவருக்கு தெரியுது. ஆனா அந்த அம்மா அத சொல்லக்கூடாதே. அதனால ரொம்ப அமைதியா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மனைவி ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். பட் அந்த அம்மா எதுவும் சொல்லல. அவரும் ஓகே. என்னவோ சீக்ரெட்டா வச்சுன்னு இருக்கான். இருக்கட்டும் அப்படின்னுட்டு அவரும் சும்மா ஆயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பகவான் இப்ப அந்த அம்மாவுடைய மகனாக வந்தாச்சு. வயித்துக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா பகவான் இப்ப அங்க அந்த அம்மா வயித்துக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். பிரம்மருக்கு. வேற யாருக்கும் இல்ல. பிரம்மருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன இந்த இடத்துல நம்மளுடைய அப்பாவ காணோம். எங்க போயிட்டாரு? அப்படின்னா, அவர யோசிச்சு பார்க்குறார். கடைசியில அதித்தியோட வயித்துல இருக்காரு. இது என்னது இது? என்னுடைய தந்தை இங்க எப்பயோ வந்துட்டாரே! அப்படின்னுட்டு அவர் வந்து போற்ற ஆரம்பிச்சாச்சு. அப்பா நீங்க என்ன? அதாவது அனைத்து லோகத்தையும் தலைவர் அவர். அப்படியாப்பட்டவர் இப்ப உலகத்துக்கே தலைவர்ன்னு வச்சுக்கோங்க. தலைவரா இருக்கக்கூடியவர். நாமெல்லாம் இப்ப பௌதீகமான உலகம். பௌதீகமான உலகம் என்ன? ஜெயில் போல. உலகத்துக்கே தலைவரானவர், ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து சுத்தப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. பெருக்கி சுத்தப்படுத்துறா பெருக்கி துடைச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு, "எப்பா நீ உலகத்துக்கு தலைவர்ப்பா. நீ என்ன இந்த ஜெயில வந்து பெருக்கி தொடச்சு மாப்படிச்சுட்டு இருக்க?" இல்லையா? நமக்கெல்லாம் புல்லரிச்சு போகும். அதுபோல பகவான் அனைத்து லோகங்களுக்கும் தலைவர். இந்த ஒரு பிரம்மாண்டம் மாத்திரம் கிடையாது. கோடானு கோடி பிரம்மாண்டத்திற்கும் தலைவர். ம். ஆன்மீக உலகத்திற்கு தலைவர். அப்படியாப்பட்ட அவர் வந்து இந்த பௌதீக உலகத்துல ஒரு பெண்ணுடைய வயித்துல ஒரு குழந்தையா இருக்கிறதா? இது என்னது இது? பகவானே உங்களுடைய லீலைகள புரிஞ்சுக்கவே முடியலையே! நீங்க இப்படி எல்லாருக்கும் வரத்த குடுத்துட்டு இப்படியெல்லாம் லீலை பண்ணிட்டு இருக்கீங்க. ம். நீங்க எப்படியாப்பட்டவர்? அப்படிதான் அந்த அ பிருஷ்ணி, சுத்தபாக்கு மகனாக பிறந்தீங்க. இப்ப என்னடான்னா அதித்தி தேவியுடைய வயித்துல வந்து குழந்தையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்பா என்னால உங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே! அப்படின்ட்டு பிரம்மாவே அப்படியே வியந்து போறாரு. என்னாலயே இப்படியாப்பட்ட செயலெல்லாம் செய்யவே முடியாது. தந்தையே நீங்க அசைகின்ற அசையாத அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை. அனைத்து லோகத்திற்கும் தந்தை. ம். இந்த 84,00,000 ஜீவராசி அவ்வளவு வெரைட்டீஸ் இருக்கு. எல்லாத்திற்கும் ஆதி மூலம் அனைத்து காரணமானவர் தந்தையே நீங்க. நீங்க போய் என்ன இப்படி போய் ஒரு குழந்தையா வயித்துக்குள்ள ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியலையே! ஏன்னா எனக்கு இப்படி 4 தலைய குடுத்துருக்கேன். அந்த 4 தலையில யோசிச்சாலும் என்னால உங்கள வந்து புரிஞ்சுக்க தெரியல. அப்படின்னுட்டு அவர் வந்து பிரார்த்தனை பண்றார். இதோட நமக்கு 17வது அத்தியாயம் முடியுது. அடுத்த வகுப்பில் நம்ம வந்து 18வது அத்தியாயம் பார்க்கலாம்.
ஸோ பகவான் எப்படி அவதாரம் எடுக்கிறார், என்னென்ன பண்றார் அப்படின்னுட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி.